Facebookல வந்து இந்த மாதிரி எரர் வந்து உங்களுக்கு வந்திருக்கும் ஓகேவா. பட் இப்போ வந்து ரீசெண்டா இந்த மாதிரி எரர் வந்து ஒன்னு ஆர்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ்ல வரும் இல்ல இன்ஸ்ட்ரீம் ஆர்ட்ஸ்ல வரும் ஓகேவா. இந்த ரெண்டுத்துல தான் வரும் மோஸ்ட்லி சரிங்களா. இந்த மாதிரி வந்ததுன்னா அது நம்ம எப்படி சால்வ் பண்றது ஓகேவா, அதை பத்தி தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் புரியும். சரி, இதுல எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு 4 ஸ்டெப்ஸ் இருக்கு ஓகேவா. அந்த 4 ஸ்டெப்ஸ் என்னென்ன, அது எப்படி நம்ம பண்றது ஓகேவா, அதை பத்தி பார்க்கமா. இப்போ நான் மொபைல் வந்து ஓபன் பண்ணி வச்சுங்களா, மொபைல் ஓபன் பண்ணிட்டேன். மொபைல் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் Facebookல போய் என்னென்ன பிரச்சனைன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஜஸ்ட் போயிட்டு Facebook ஓபன் பண்றேன். Facebook ஓபன் பண்ணி இந்த மாதிரி வரும். இதுல வந்து நம்மளுடைய லாகின் பண்ணிருக்குமா பேஜ்ன்றத ஒரு டைம் செக் பண்ணீங்க. செக் பண்ணிட்டு அந்த சி டாஸ்க் போர்டு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இந்த ப்ரொஃபஷனல் டாஸ்க் போர்டுல கீழே ஸ்க்ரோல் பண்ணினே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மானிட்டேஷன் சொல்லி ஒன்று காமிக்கும் ஓகே. அந்த மானிட்டேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஆட்ஸ் அண்ட் ரீல்ஸ்னா ஆட்ஸ் அண்ட் ரீல்ஸ்ல காட்டும், இன்ஸ்ட்ரீம் ஆட்ஸ்னா இன்ஸ்ட்ரீம் காட்டும். இது வந்து இன்ஸ்ட்ரீம் ஆட்ஸ்ல வந்து இந்த மாதிரி ஷோ ஆகுது ஓகே. பட் இந்த மாதிரி எரர் வந்தா அதை எப்படி ரெக்டிஃபை பண்றது ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய Facebook வந்து நீங்க அப்டேட் பண்ணணும் ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணணும்னா உங்களுடைய Facebook வந்து அப்டேட் பண்ணணும். இப்போ போயிட்டு Play Store ஓபன் பண்ணி அதுல சர்ச் ஆப்ஷன்ல போயிட்டு Facebookனு சொல்லி சர்ச் பண்றேன். சர்ச் பண்ண உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரும் இந்த Facebook கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது அப்டேட்னு இருக்கும். அந்த அப்டேட்ன்றதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க சரிங்களா. Facebook வந்து அப்டேட் பண்ணிட்டு திரும்ப ஓபன் பண்ணி செக் பண்ணி பாருங்க ஓகே. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது வந்து பண்ணீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஒரு சில பேருக்கு வந்து கண்டிப்பா இது 100% ஒர்க் ஆகும் சரிங்களா. சரி, அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இப்போ வந்து செட்டிங்ஸ் குள்ள போங்க ஓகே. மொபைல்ல போயிட்டு செட்டிங்ஸ் அப்படின்றது கொடுத்தீங்க அப்படின்னா இதுல ஆப் செட்டிங் இருக்கும் ஓகே. உங்க மொபைல்ல ஜஸ்ட் செக் பண்ணீங்க அப்படின்னா வரும். இந்த ஆப்ஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. இது வந்து நான் வச்சது Realme, அதனால இந்த மொபைல் எங்க இருக்குன்றது ஒரு டைம் செக் பண்ணாங்க பாருங்க. ஆப் அண்ட் நோட்டிஃபிகேஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஸ் அப்படின்றத கொடுத்துட்டு ஷீ ஆல் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஷோ ஆகும். இதுல Facebookனு இருக்கும் ஓகேவா. அந்த Facebook அப்படின்றத கிளிக் பண்ணி அந்த ஸ்டோரேஜ் வந்து நீங்க கிளியர் பண்ணணும் ஓகேவா. இப்போ நான் ஜஸ்ட் Facebook எங்க இருக்குன்னு தேடுறேன் ஓகேவா. கீழே ஸ்க்ரோல் பண்ணே பண்ணலாம். ஸ்க்ரோல் பண்ணிட்டே போகும்போது உங்களுக்கு Facebook எங்க இருக்குன்னு அந்த ஆப்பை பாருங்க ஓகேவா. ஜஸ்ட் இது இருக்குங்களா Facebookனு, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இல்ல ஸ்டோரேஜ் அண்ட் கேட்ச் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் கிளியர் செக் அப்படின்றத கொடுங்க ஓகேவா. கிளியர் செக் அப்படின்னு கொடுத்துட்டு திரும்ப கிளியர் ஸ்டோரேஜ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து கிளியர் ஆகும். அந்த ஆப் சைஸ் வந்து ஸ்டோரேஜ் வந்து கிளியர் ஆச்சுங்களா. ஓகே, இப்போ இது வந்து நம்ம கிளியர் பண்ணியாச்சா. ஓகே, இது கிளியர் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா Facebook ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட இது வந்து நீங்க புதுசா லாகின் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நான் ஜஸ்ட் ஓபன் பண்ண காட்டுறேன். இப்போ நான் Facebook ஓப்பன் போய் கிளிக் பண்ணி ஓபன் பண்றேன். ஓபன் பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் பேஜ்ல வந்து ஜஸ்ட் உங்களுக்கு எல்லாமே லாக் அவுட் ஆயிடும் ஓகே. அந்த ஸ்டோரேஜ் கிளியர் பண்ணனே உங்களுடைய Facebook எல்லாமே லாக் அவுட் ஆயிடும். லாக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுடைய ப்ரொஃபைல் எல்லாம் கேட்கும். ஃபர்ஸ்ட் அது லாகின் கொடுத்து உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து லாகின் பண்ணுங்க சரிங்களா. இப்போ நான் லாகின் பண்ணிட்டு அடுத்தது லாகின் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரொஃபைல் வந்து பேஜ் கன்வெர்ட் பண்றோம் ஓகே. ஒரு சில பேர் ப்ரொஃபைலே வச்சிருப்போம், ப்ரொஃபைலே இந்த எரர் வந்தா அப்படியே ப்ரொஃபைலே கொடுங்க. எந்த வந்து பேஜில் தான் வந்திருக்கு, அதனால நான் பேஜ் வந்து கிளிக் பண்ணி அதை ஓபன் பண்ணிட்டு செக் பண்ணிக்கலாம் ஓகே. ஜஸ்ட் அது மேல கிளிக் பண்ணி இந்த மாதிரி கீழே வரும். அந்த கீழே வந்து அந்த சுவிட்ச் ஆப்ஷன்ல வந்து கிளிக் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் உங்களுடைய பேஜ் வந்து லாகின் ஆயிடும் ஓகே. அப்ப இந்த பேஜ் லாகின் ஆனதுக்கு அப்புறம் நீங்க சி டாஸ்க் போர்ட்லயே போயிட்டு மானிட்டேஷன்ல போய் செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இது வந்து கிளியர் ஆயிடும் ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா மூணாவது ஸ்டெப் என்ன அப்படிங்கன்னா நீங்க வந்து நம்மளுடைய Play Storeல போயிட்டு ஆப் டவுன்லோட் பண்ணல, அது மூலமா வந்து நம்ம மெயில் வந்து பண்ணலாம் ஓகே. அது எப்படி பண்றோம்னு பாருங்க. ஜஸ்ட் Play Store ஓபன் பண்ணி Play Store ஓபன் பண்ணி சர்ச் ஆப்ஷன்ல போயிட்டு Facebook அப்படிங்கற சொல்லி சர்ச் பண்ணுங்க ஓகே. டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். அந்த ஆப்பை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜஸ்ட் வரும். இல்ல ஆப் சப்போர்ட்னு ஒன்னு இருக்கு பாருங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணி வரதுல அதுல மெயில் ஐடின்னு இருக்குல, இமெயில் ஐடி, அந்த இமெயில் வந்து நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ஓகே. உங்களுடைய from டூல வந்து பாத்தீங்கன்னா Facebook Android வந்துருச்சு. கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த இதை வந்து டைப் பண்ணும். இது எங்க இருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நம்மளோட டெலிகிராம் சேனல்ல நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்க அந்த காப்பி பண்ணிக்கோங்க ஓகே. ஜஸ்ட் இதுல வந்து காப்பி பண்ணிட்டு அதுல உங்களுக்கு Facebook பேஜ்னு இருந்ததுன்னா பேஜ் கொடுங்க, ப்ரொஃபைல் இருந்தா ப்ரொஃபைல் கொடுங்க ஓகே. அந்த நேம் வந்து நீங்க போடணும் ஓகே. உங்களோட பேஜ் நேம் என்னவோ அதை போடணும். இல்ல ஒரு ப்ரொஃபைல் வச்சீங்கன்னா ப்ரொஃபைல் நேம் என்னவோ அதை போடுங்க ஓகே. ஜஸ்ட் இன்ஸ்ட்ரீம் ஆட்ஸ் இருந்தா அந்த இன்ஸ்ட்ரீம் இடத்துல வந்து உங்களுக்கு ரீல்ஸ் இருந்ததுன்னா ஆட்ஸ் அண்ட் ரீல்ஸ்னு போடுங்க ஓகே. அந்த இன்ஸ்ட்ரீம் ஆட்ஸ் போடுற இடத்துல எல்லாத்தையும் ஆட்ஸ் அண்ட் ரீல்ஸ் மாத்தி நீங்க போட்டுக்கலாம் ஓகே. ஜஸ்ட் இது பண்ணிட்டு இதுல இப்ப நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கோம் அந்த ஸ்கிரீன் ஓகே. இந்த மாதிரி எரர் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துப்போம். அது எப்படி அட்டாச் பண்றேன்னு பாருங்க. ஜஸ்ட் மேல சென்ட் பண்றது பதிலா ஒரு இது இருக்குல, அதை கிளிக் பண்ணீங்கன்னா அட்டாச் ஃபைல் இருக்கும். அந்த அட்டாச் ஃபைலை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ஸ்கிரீன்ஷாட் எதுவோ ஓகேவா நீங்க எடுத்து வச்சிருக்கீங்களா அந்த ஸ்கிரீன்ஷாட் வந்து அதில் அப்லோட் பண்ணிட்டு லாஸ்டா அடுத்து சென்ட் அப்படின்றத கொடுங்க ஓகேவா. ஜஸ்ட் பாருங்க. அதே மாதிரி நீங்க எந்த மெயில் ஐடியில ப்ரொஃபைல் பேஜியோ வச்சிருக்கீங்களோ அந்த மெயில் ஐடி தான் கொடுக்கணும் ஓகே. ஜஸ்ட் பாத்துங்க. ஃப்ரம்ல போயிட்டு எந்த பேஜ்ல கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடி வச்சிருக்கீங்களோ பேஜ் ப்ரொஃபைல அதை கிளிக் பண்ணிட்டு சென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா சென்ட் ஆயிடும். ஜஸ்ட் சென்ட் ஆச்சு ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம் ஓகே. ஜஸ்ட் நான் போயிட்டு மெயில் ஐடிக்குள்ள போயிட்டு அந்த மெயில் ஐடி கிளிக் பண்ணி அதில் சென்ட் இதுல போயிட்டு செக் பண்ண அப்படின்னா நம்ம வந்து சென்ட் பண்ணிருக்கோமா இல்லையான்றது தெரிஞ்சிடும் ஓகே. ஜஸ்ட் சென்ட் கிளிக் பண்றாங்க பாருங்க. எனக்கு 5 வந்து சென்ட் வந்து போயிடுச்சு ஓகே. பட் இந்த மாதிரி சென்ட் ஆயிடுச்சான்னு ஒரு டைம் செக் பண்ணிட்டு இது பண்ணுங்க. பட் ஒரு 2 டேஸ்க்குள்ள ஒரு 1 டேஸ்க்குள்ள வந்து வெரிஃபை பண்ணிட்டு அவங்களே ஓகே பண்ணுவாங்க ஓகே. இந்த ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி யாருக்கு ஒர்க் ஆயிடுச்சுன்றதை கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா. சரி, அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ரிப்போர்ட் பண்ணலாம் ஓகே. அது எப்படி ரிப்போர்ட் பண்றோம்னு பாருங்க. ஜஸ்ட் மொபைல்ல போயிட்டு Facebook ஓபன் பண்ணுங்க ஓகே. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய இதே வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும். அந்த எரர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட், அடுத்து உங்களுக்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்குன்றத ஒரு ஸ்கிரீன்ஷாட். எதுக்காக சொல்றேன்னா நான் இவ்வளவு ஃபாலோவர்ஸ் வச்சிருந்தேன் சார், ஜஸ்ட் எனக்கு இந்த மாதிரி எரர் வந்துச்சு அதுக்காக எனக்கு ரெக்டிஃபை பண்ணுங்கன்னு சொல்லலாம் ஓகே. நான் இப்போ வந்து எரரை ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துனா பேக் வந்துட்டு
ஃபாலோஸ் வந்து பண்றேன் ஷீட் டாஸ்க் கூட கிளிக் பண்ணி அதே ஹோம் பேஜ்ல கிளிக் பண்ணா ஜஸ்ட் வரும். இதுல கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து ஃபாலோஸ் இருக்கு பாருங்க. அந்த ஃபாலோஸ் வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. ஓகேவா, ஜஸ்ட் ரெண்டு ஸ்கிரீன்ஷாட், ஒன்னு எரர், ரெண்டாவது ஃபாலோஸ். இது ரெண்டு எடுத்துட்டா எடுத்துட்டு மேல இருக்க லோகோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த மாதிரி வரும். இதுல கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்னு இருக்கும். அந்த ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் அப்படின்றது வந்து கிளிக் பண்ணுங்க. சரிங்களா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே ரிப்போர்ட் ஏ ப்ராப்ளம் அப்படின்றது மாதிரி காமிக்கும். அந்த ரிப்போர்ட் ஏ ப்ராப்ளம்ன்றதை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூ டு ரிப்போர்ட் ப்ராப்ளம் அப்படின்னு இருக்கும். ஓகேவா, அந்த கண்டினியூ டு ரிப்போர்ட் ஏ ப்ராப்ளம்ன்றதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் வந்து ஒரு இது பேஜ் ஓபன். இதுல வந்து இன்க்ளூட் அண்ட் டு நாட் இன்க்ளூட். ஒரு சில பேஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா எரர் இருக்கும். உங்களுக்கு வந்து மானிட்டேஷன் எரர் இருக்கும். அந்த மாதிரி இருந்தா இன்க்ளூட் கொடுங்க. பட் மானிட்டேஷன் எரர்ல எதுவுமே இல்லை, எனக்கு எந்த ஒரு எரருமே இல்லாம எனக்கு இந்த மாதிரி வந்திருக்குன்னா do not the include இருக்குல அதை கொடுங்க. சரிங்களா, ஜஸ்ட் ரெண்டு இதுக்கு அந்த ரெண்டு ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய பேஜ் ஏதாவது எரர் இருந்தனா இன்க்ளூட் கொடுக்கணும். எந்த எரருமே இல்ல அப்படினா don't include. நான் எந்த எரருமே இல்ல அதனால don't include கொடுத்துட்டு உங்களுடைய ப்ரொஃபைலா இல்ல பேஜ்னு கேட்கும். பட் நீங்க ப்ரொஃபைல் இருந்தா ப்ரொஃபைல் கொடுங்க, பேஜ் இருந்தா பேஜ் கொடுங்க. கொடுத்துட்டு அதுல மேல ஆல்ரெடி இருக்கத கிளியர் பண்ணிட்டு அப்லோட் தி ஃபார்ம்ன்றத கிளிக் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் ரெண்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்தீங்களா, ஒன்னு எரர் ஒன்னு ஃபாலோஸ், இது ரெண்டுத்தையுமே அப்லோட் பண்ணுங்க. ஓகே, ஜஸ்ட் அப்லோட் இதுல கிளிக் பண்ணி ரெண்டுத்தையுமே அப்லோட் பண்ணிட்டு அந்த டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறோம். அந்த கொடுக்குற விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்றேன் பாருங்க. இத பார்த்து இது பண்ணீங்க. அப்படி இல்ல அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்திருக்கேன், அதை காப்பி பண்ணீங்க. காப்பி பண்ணிட்டு அதுல கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். அதுல அந்த ப்ரொஃபைல் வந்து ப்ரொஃபைல் நேம் இருந்தா அந்த ப்ரொஃபைல் நேம் கொடுக்கணும். என்ன பேஜ் நேம்னா பேஜ் நேம், அந்த Facebook பேஜ்னு போடுறதுல அதுல வந்து என்டர் பண்ணுவோம். ஓகேவா, என்னோடது வந்து பேஜ் தான். அப்ப நான் பேஜ் நேம் வந்து நான் ஃபுல்லா என்டர் பண்ணிடுறேன். ஓகே, ஜஸ்ட் நான் எப்படி கொடுத்துருக்கணும் அதே மாதிரி பேஜ் நேம் கொடுங்க. இதுல ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு ரிப்போர்ட் ப்ராப்ளம் வந்து ஏதாவது அப்ப நீங்க திரும்ப ரிப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ரிப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ள ஒரு 2 டேஸ்க்குள்ள வந்து உங்களுக்கு சால்வ் ஆயிடும். ஓகேவா, ஜஸ்ட் பாருங்க. இப்போ நான் பேஜோட நேம் ஃபுல்லா போட்டு நான் போட்டுட்டு மேல ஒரு சென்ட் ஐகான் மாதிரி இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ண அப்படின்னா ரிப்போர்ட் வந்து சென்ட் ஆயிடும். சரிங்களா, ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் த ஃபீட்பேக் இம்ப்ரெஷன் வந்துச்சுங்களா, ஓகே சென்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ ஒரு 2 டேஸ் இல்ல ஒரு 1 டேஸ் வந்து கழிச்சிட்டு திரும்ப நீங்க Facebook ஓபன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடும். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை.